காதல் மனைவியிடம் தகராறு செய்த இளைஞர் புகாரளிக்க சென்ற மாமனாரை வழிமறித்து கத்தியால் தாக்கிய சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவை பச்சாப்பாளையம் மாரியம்மன் கோயில் வீதியைச் சேர்ந்தவர் மதுமிதா. இவர் பச்சாப்பாளையம் ரூபி நகரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரை 2 ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். இந்நிலையில் திடீரென கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்கின்றனர். இருவரின் விவாகரத்து வழக்கும் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த சூழலில் மதுமிதாவின் வீட்டிற்கு சென்று பிரகாஷ் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தன் தந்தையிடம் தெரிவித்த அவர் குடும்பத்துடன் சேர்ந்து போலீசில் புகார் அளிக்க சென்றுள்ளார். இதில் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த மாமனாரை வழிமறித்த பிரகாஷ் அவரை கத்தியால் சரமாரியாக வெட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து தடுக்க வந்த ஆட்டோ ஓட்டுநரையும் மாமியாரையும் வெட்டியது பரபரப்பை மேலும் கூட்டியிருக்கிறது. படுகாயமடைந்த மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரகாஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் அருகே பர்னிச்சர் கடையின் ஊழியரை வெளியே அழைத்து மர்ம நபர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காக்கலூர் ஆவடி பைபாஸ் சாலையில் உள்ள பர்னிச்சர் கடைக்கு கடந்த 9ஆம் தேதி இரவு குடிபோதையில் வந்து தகராறு செய்த சிலர் கடையின் ஊழியர் நந்தகுமாரை ஒருமையில் பேசி தாக்கியுள்ளனர். அருகில் உள்ள டாஸ்மாக் கடையில் குடித்துவிட்டு வந்து தாக்கும் வீடியோ வெளியான நிலையில் அந்த பகுதியில் பணியாற்றும் கடை ஊழியர்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே குடியிருப்பு பகுதிக்கு அருகில் இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.